பார்த்த வெட்டிக்கிட்டு இருக்கேன். வெட்டும் போது சும்மா அப்படி இப்படின்னு இருக்காத, கம்முன்னு இரு. நீ ஒண்ணு வெட்ட வேணாம், கம்முன்னு போய் ஒதுங்கி நில்லு. மேல கீழே விழுந்து தொலைஞ்சிட போகுது, அப்புறம் அது வேற ஒண்ணு. உடம்பு முடியலன்னா கம்முன்னு அங்கிட்டு போய் உட்காருங்க. எதுக்கு நீங்களும் நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க? அவர் வெட்டி போட்டோன்னே நான் பாட்டு காயெல்லாம் எடுத்து பொறுக்கி போட்டுருவேன். இல்லம்மா இருக்கட்டும் ஒத்தால கிடந்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? காய் பறிக்கிறதுக்கு 2 ஆளையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாங்க. கூட்டிட்டு வந்திருக்கலாம் தான், ஆனா வாடகை வேற கட்டணுமே. இன்னொரு ஆள் கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு கை காசு கொடுக்கணும். இதுனா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான், நம்மளே அது என்னன்னு பார்த்து கொடுத்துக்கலாம். அதனாலதான் பார்த்தேன், அடுத்தவனு கொடுக்குற கூலியை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு போவோம்னு. அப்பா நீ கவலையப்படாதப்பா. நான் பெருசாகி நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் அப்ப பாரு உன்னைய நான் அப்படி கூட்டிட்டு போறேன். தங்க குட்டி இப்படிதான்டா சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாம் சொல்லுவீங்க, உங்களை அப்படி பாத்துக்குவேன் இப்படி பாத்துக்குவேன்னு. இந்த உன் சித்தப்பேக்காரன் பாத்துக்கிறான் பாரு. வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் நம்மள மனுஷன்னு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். மாமனார வண்டியில வச்சுக்கிட்டு சொகுசா சுத்துறேன். அந்த மாதிரி தாண்டா பண்ணுவீங்க. இதுக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தாலாவது ஒரு நேரம் கஞ்சி ஊத்தும். இந்த பயல்களை பார்த்து என்னத்துக்கு? ஏமா பசங்க எதுக்கு கஞ்சி ஊத்தணும்? அதான் உனக்கு சோறும் குழம்புமே ஊத்துறனே, போதாதா? பறிக்கி போடவா? இரு வெட்டிக்கிறேன். அங்கிட்டு இங்கிட்டு செதறும், மண்டையில கிண்டையில படும், அப்புறம் அது வேற ஆஸ்பத்திரி செலவு போய் கொட்டணும். பொறுமையா இருங்க, நான் சொல்லும் போது எல்லாத்தையும் பறிக்கி போட்டா போதும். கம்முன்னு கொஞ்ச நேரம் உட்காருங்க. டீ எதுவும் வாங்கிட்டு வரவா? வேண்டாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எதுக்கு சும்மா காசை கை பண்ணிக்கிட்டு? டீயும் வடையும் வேணா வாங்கிட்டு வந்து குடு, குடிக்கிட்டோம். வாங்கிட்டு வரத? வேண்டாமா 15 சம்பாதிக்க எப்படி கஷ்டப்படுது. வீட்டுக்கு போய் ஒரு பாக்கெட் பால் வாங்கினாவே 13 ரூபா என்னமா தான் வரும். 4 பேர் நல்லா நிறக்க குடிக்கலாம் காலையிலும் சாயங்காலமும். இதுவே இங்கே போனால் ஒரு டீ 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரணும். எதுக்கு அது? சும்மா கடங்க, காசு இருந்தா சும்மா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காம டீ இது குடிச்சா சுறுசுறுப்பா வேலை வெட்டி பார்க்க முடியும். அதான் சொன்னேன். இருக்கட்டும். ஏய் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்கேயும் போலப்பா, இங்கதான் இருக்கேன். ஏன் அப்பாயி நீ எங்க அப்பாவை நீ தானே பெத்த? ஏண்டா நான் பெக்காம நீ என்ன அப்பாயின்னு கூப்பிடுறியா? இல்ல நீ தான் எங்க அப்பாவை பெத்த, அப்ப சித்தப்பாவையும் நீ தானே பெத்த? ஆமாண்டா நான் தான் பெத்தேன். இப்ப என்ன அதுக்கு? அப்ப எங்க அப்பா ஏன் இப்படி இருக்கு, சித்தப்பா ஏன் அப்படி இருக்காரு? என் பயலுக 2 பேரும் நல்ல தங்கமானவங்க தான், நல்லவங்க தான். அவனும் நல்ல பயலா தான் இருந்தான். வீட்டுக்கு வந்தது சரியில்லை, அவனோட பொண்ணு சேர்ந்துருக்கு பாரு, அதுதான் அவனுக்கு பிடிச்ச கிரகம். அந்த கிரகம் 2 என்னைக்கு விடுதோ அன்னைக்கு உங்க அப்பா சித்தப்பா உங்க அப்பா மாதிரி மாறிடுவான். ஓஹோ, கிரகம்னா அந்த சொட்ட தாத்தாவா? அவன்கிட்ட அதை இதுன்னு சொல்லி கொடுக்காதீங்க, பின்னாடி அப்படியே போய் சொல்லுவான் அவன். கம்முனு இருங்க வாயை வச்சுக்கிட்டு. ஏற்கனவே இங்கே பல பிரச்சனை, இதுல வாயை வச்சிருக்கோம்னு இருக்காம இது ஒரு புது பிரச்சனையா? அடா அது இல்லடி, அதானே உண்மை. அது உண்மையோ பொய்யோ நமக்கு அது தேவையில்லாத விஷயம். அவன்கிட்ட அதை இதுன்னு சொல்லி கொடுக்காதீங்க, சின்ன பையன். நான் ஒன்னும் சொல்லலாமா? நான் ஒன்னும் சொல்லல, போதுமா? இன்னைக்கு வேற கடைக்கு வாடகைக்காரர் வேற வந்திருப்பாரு. ஐயோ கடையை வேற பூட்டிவிட்டு வந்துட்டோம். என்ன சொல்றாங்களோ எது சொல்றாங்களோ தெரியல. ஏண்டாப்பா பேசாட்டுக்கு இந்த மாதிரி காய் வெட்டுற வாங்கிட்டு போனோம்னாலே ஒரு நாளைக்கு 6000 5000 சம்பாதிச்சிடலாமே. எல்லாம் சம்பாதிக்கலாம் தான், தினமும் வேலை இருந்தா பிரச்சனை இல்லை. இதுல ஒரு நாள் வேலை இருக்கும், 9 நாள் வேலை இருக்காது. இதை நம்பிக்கிட்டு என்னத்த பண்ண சொல்ற? அதுக்கு இல்லப்பா, கம்முனி இருமா. நீ வேற தெரியாதனமா பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டுட்டு இப்ப குத்துது குடையுதுன்னு நானே கிடக்குறேன். இதுல நீ வேற. ஏன்ட்ட நாங்க கடை வச்சோம் அவங்களுக்கு போட்டியா கடை வச்சோன்றீங்க. இவரு அவங்க கிட்ட வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போனவங்களுக்கு ஒழுங்கா கூலி கொடுக்கணுமா இல்லையா? கூலி கொடுக்காம இருந்தா அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வாங்கிக்கிறதுமா. அதுக்குன்னு போய் அவனுக்கு போட்டியா கடை வச்சது தப்பு தானே? ஏத்த கடை வச்சது தப்புனா நாங்க புள்ள குட்டிக்காரவங்க, இவங்க தான் வந்துட்டு வாங்க எங்ககிட்ட வந்து வேலைக்கு வாங்க. நாங்க வேலைக்கு வந்து உங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுத்தோம்னா நாங்க அதை எதுக்கு பண்ண போறோம்? கம்முன்னு நாங்க படிக்க இங்க வேலை ஒண்ணு நாங்க ஒண்ணுன்னு இருப்போம். அப்ப பாருங்க, அவங்களும் வாழாம நாங்களும் வாழாம ஏதோ 3வது மனுஷங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல? இனி அதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல, கம்முன்னு இருங்க.
தடவை வந்ததை விட இந்த தடவை ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க முடியெல்லாம் வெட்டினதை பார்த்தோனையும் இன்னும் அழகா இருக்குன்னா பாத்துக்கங்களே. அப்ப நான் அப்ப இருந்த ஹேர் ஸ்டைல்ல அழகா இல்லையா? அப்ப அழகா இருந்தீங்க, இப்ப அதை விட சூப்பரா இருக்கீங்க. எல்லாம் உனக்காக தான்டா பட்டுக்குட்டி. மாமனை பார்க்காம கஷ்டமா இருந்துச்சாடா? ஆமா, நீங்க தான் ஆடிக்கு ஒருக்கா அம்மாவுக்கு ஒருக்கா தானே வரீங்க. எப்ப என்ன தாலி கட்டி கூட்டிட்டு போக போறீங்க? இப்ப மட்டும் ஓட சொல்லி பட்டுக்குட்டி, உடனே ஒரு கயிறு வாங்கி கட்டி உன்னை இங்க இருந்து தூக்கிட்டு ஓடிறேன். ஓ, அதெல்லாம் முடியாது. எங்க அப்பா அம்மா சொல்லாம நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன். சரி, ஆயிடுச்சுனாலே நிச்சயமா நீ என் பொண்டாட்டின்னு அர்த்தம். இன தாலி மட்டும் கட்டினேன்னு வச்சுக்க, நீ தான் என் முழுசா என் பொஞ்சாதி. அப்புறம் என் ஃப்ரெண்டுகள்லாம் கேட்குறாளுக, என்னாடி உன் மானை வந்து பார்த்துட்டு போனா அப்படி, அவரு ஏன் மறுபடியும் வரலன்னு கேட்டாக. அவரு ஊர்ல வேலை பார்க்குறாருன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டுகளா கேட்டாளுக என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு. என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? ஆளினால்னா எனக்கு என்ன தெரியும்? அப்படின்னா எல்லா வேலையும் பூந்து விளையாடுவேன். அப்படின்னா எல்லா வேலையும் ஐயா கிங்கடா தங்கம். அப்படியா? நீங்க ராசாவா? ஆமாடா பட்டுக்குட்டி. அப்போ நீங்க என்ன தொழில் பாக்குறீங்கன்னா கேட்டா ராசான்னு சொல்லிரவா? நான் இப்போதைக்கு நம்ம கிட்ட பொட்டி கடை இருக்கு. பொட்டி கடையை பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிடு. பொட்டி கடையா? இதுக்கு பேர் தான் ஆளினாலோ? என்ன வித்தங்கம் பொட்டி கடைனோனே இந்த இழு இழுக்கற? சரி, என்ன பண்ணி தொலைகிறது? என் தலையெழுத்து. பொட்டி கடைக்காரனை தான் கட்டிக்கணும்னு இருந்தபோது என்ன பண்ண முடியும்? நான் என்னென்னமோ நினைச்சேன், கார்ல கூட்டிட்டு போவீங்க வருவீங்கன்னு. கடைசியில பார்த்தா கால்நடையா தான் போகணும் போல இருக்கே. பட்டு, உன்னை பார்க்கணும்னு கார் ஏற்பாடு பண்ணேன்டா. ஆனா அந்த படுபாவி பையன் கடைசி நேரத்துல அவன் பொண்டாட்டி பேசி கேட்டு காலை வரிட்டான்டா. யாரு? அதான் அந்த சாமி. சாமின்னு பேரை வச்சுக்கிட்டு ஆசாமி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் அவன் மூஞ்சும் அவன் பொண்டாட்டி மோர கட்டை எப்பதாலும் என்ன பத்திக்கிட்டு தான் வரும். அவனுக்கு தேவைப்படும் போது எனக்கு கொடுக்க மாதிரி வச்சுக்கிட்டான்டா. தேவையான தூக்கி வீசிட்டான். அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க? பஞ்சு வாங்கி விக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பனா அவங்க பணக்காரங்களா? பணக்காரன் கிடையாது, அவன் ஒரு பிராடு பையன். அவனும் அவன் மோகர கட்டையும் அண்ணன் அழிக்கிறதுக்கே அவனே வேலை குறைவா பஞ்சு வாங்குறானா, வேலை அதிகமா பஞ்சு விக்கிறானா. இந்த மாதிரி கிளம்பு கூத்து எங்கேயாவது நடக்குமா? சரியான காமெடி போ. ஏங்க நீங்க பேசாட்டுக்கு பருத்தியை விலை குறைவா வாங்கி மொத்தமா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வித்தா என்ன? என்னடா சொல்ற? என்னங்க, அவங்க பருத்தி கம்மியா தான் வாங்குறாங்க, அதிகமா காசுக்கு விக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்னா வேற பக்கம் பருத்தியை வாங்கி இவங்க கிட்ட போட்டு அதிகமான காசை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டேஷன் பண்ணோம்னா நம்ம பணக்காரங்க ஆயிடலாம். அப்ப நம்மளும் காரு வண்டி அது இதுன்னு எல்லாமே வாங்கிக்கலாங்க. நீ என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு விளங்கவே மாட்டேங்குது. தாலியை மட்டும் என் கழுத்துல கட்டுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் விளங்கும். என்னடா இது, இந்த கடை திறந்து இருக்கு, அந்த கடை பூட்டி இருக்கு. ரெண்டு கடையில வாடகை வாங்கிட்டு வர சொன்னாரு. எங்கிட்டு போனாங்க? சரி, முதல்ல இந்த கடையில வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடையை பார்ப்போம். என்னங்க நோட்டை புரட்டி புரட்டி பாக்குறீங்க? என்னத்தான் இருக்கு? என் வாயில நல்லா வருது. ஏங்க ஏண்டி வாங்குறத கம்மி கொடுக்கறத அதிகமா கொடுக்கறதுனால கையில சுத்தமா காசு இல்லடி. ரொட்டேஷன் ஆகி வெறும் இப்போ இருக்கிறத பத்தினா 15,000 ரூபாய் தான். இது வாடகை கட்டுறதுக்கே சரியா போயிருமே. இனி என்ன பண்ண போறோம்? மண்டை வலியே வந்துடும் போல இருக்கு எனக்கு. அவனை அழிக்கிறேன்னு கடைசியில என்னையதான் போட்டு அழிச்சு போடுவீங்க போல இருக்கே. எதுக்கு இப்ப சும்மா கத்திக்கிட்டே கிடக்குறீங்க? இப்ப என்ன ஆகி போச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். என்னத்த பார்த்து கிழிப்பீங்களோ? நடுத்தரவுல நான் என்னை நிக்க வைக்காம விட மாட்டீங்க போல இருக்குது. இத்தனை பஞ்சையும் வாங்கி போட்டாச்சு, இது வேலை குறைவா கொடுத்து என்னத்துக்கு ஆகுது? ஐயோ, என் பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே. மாப்பிள்ள, முதல்ல சின்ன மீனை போட்டாதான் மாப்பிள்ள பெரிய மீனை பிடிக்க முடியும். நீங்க ரெண்டு பேரும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி தெரியல. மொத்தமா எண்ணெயை தூக்கிதான் கடல்ல போற மாதிரி இருக்கு. நீ திமிங்கலத்துக்கு இரையாக்காம விட மாட்டீங்க போல இருக்கு. சும்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. கடையில் ஆள் இருக்கீங்களா? அடுத்து பெரிய கஸ்டமர் வந்துட்டாங்க போல இருக்குது. போர்டு வைக்கவும் பாருங்க, ஒரு நிமிஷம் நமக்கு ஓய்வே இல்ல. ஆமாண்டி, ஓய்வு இல்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கல்லால 10 ரூபாய் இருக்க மாட்டேங்குது. வர்றது போகுது, வர்றது போறது. இன்னும் இந்த 1 லட்ச ரூபாய் கடன் தான் வாங்கணும் போல இருக்குது. கையில சுத்தமா பணம் இல்ல. இங்க பாருங்க மாப்பிள்ள, கடன் கிட்ட வாங்கி போட்டு ஏதாவது பண்ணினாதான் நம்ம பண்ண முடியும். அப்படின்னா நீ கையில கழுத்துல போட்டிருக்கல அந்த நகையில ஒரு 10 பவுன் வித்து மீதி காசை கொண்டு வாங்க. மொத்தமா ரொட்டேஷன் பண்ணி சம்பாதிச்சிடலாம்.
ஆள் வந்திருக்காங்க, சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, கம்முன்னு போங்க. அண்ணே வாங்கண்ணே, பருத்திக்கு அதிக விலை கொடுக்குறோண்ணே, கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நல்ல விலைக்கு வாங்கிக்கலாங்கண்ணே. ஏமா நான் ஊருமா, நான் பருத்தி எல்லாம் வாங்க வரல, வாடகை தான் வாங்கிட்டு போக வந்தேன். இது வேற முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு. என்னங்க நீங்க வந்திருக்கீங்க, அப்பா வரலையா? அப்பா கொஞ்சம் வெளியே வேலைக்கு போயிருக்காங்க, வாடகை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏங்க இந்த மாசம் கொஞ்சம் டல்லா கிடக்குது, அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துட்டுங்களா? ஏங்க இருக்கிற பணத்தை கொடுத்து விடுங்க, அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்குவோம். ஏன்னா வாடகையெல்லாம் சரியா கொடுத்துடணும், காலி பண்ணி கிளி பண்ணுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? இது வேற வேதாள மாதிரி. ஏங்க இருக்கிறத பார்த்து கொடுங்க, 15,000 ரூபாய் வாடகை. வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம சொல்லி இப்ப பாரு. நானே இந்த காசு என்ன பண்றது. இந்தாங்க. அப்புறம் அண்ணே, எங்களுக்கு கடை கொஞ்சம் பெருசு பண்ணணும்னே. இதுவே பெருசா தானமா இருக்கு. இல்லைண்ணே, முதல்ல மாதிரிலாம் இல்லை. இப்போ நிறைய பேர் பருத்தி கொண்டு வராங்க, வைக்கிறாங்க. எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் வேணும்ண்ணே. என்னம்மா இப்படி சொல்றீங்க? இந்த நேரத்துல நாங்க என்ன பண்றது? மழை காலம் வேற, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. முடிஞ்சோடனே கூட என்னன்னு பார்த்து பண்ணி தரோம். அண்ணே, பக்கத்து கடைக்காரவங்க அங்கிட்டு சும்மா தான் இந்த இடத்த போட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்ததுக்கு பதிலாக எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கும் சேர்த்து வாங்கிக்கலாம்ல. வாங்கிக்கலாம்னா இப்போ அவங்க உங்களுக்கு எவ்வளவுக்கு தராங்க? அது என்ன ஒரு 1000 ரூபாய் என்னமோ தராங்க. அப்ப நாங்க உங்களுக்கு 3000 ரூபாய் தரோம், கொடுங்க. அடியே ஏன்டி இப்படி வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ 3000 ரூபாய்க்கு எங்க போறது? அப்படிங்களா? சரிங்க. பக்கத்து கடை வேற பூட்டி கிடக்குது, ஆள் எங்கேயும் பாத்தீங்களா? எங்க போயிருக்காங்கன்னு என்ன எதுவும் தெரியுமா? தெய்வானக்கார கூட்டம் காலங்கத்துல எங்கிட்ட கிளம்பி போனுச்சு, எங்க போனுச்சுன்னு தெரியல. அது எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க என்னன்னு பார்த்து முடிச்சு கொடுங்க, பார்த்து போட்டு தாரோம். சரிங்க, நான் வீட்லயும் பேசிட்டு அவங்ககிட்டயும் பேசிட்டு நான் என்னன்னு பார்த்து தரேன். சரிங்களா? அவங்க வந்தாங்கன்னா வாடகை இன்னும் கொடுக்கல, அது என்னன்னு பார்த்து வாங்கி கொடுங்க. கேருங்க, அவங்கெல்லாம் 10 ரூபா கையில் வச்சிருந்தாலும் எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. அவங்கள நம்பி நீங்கள் வேற வாடகைக்கு விட்டுருக்கீங்க. அவங்க கிட்டேருந்து வாடகை வாங்கறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும் ஆயிடும். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, வாடகைக்கெல்லாம் விட்டுவிட்டீங்கன்னா வாங்குறது பெரும்பாடு. அதுவும் இல்லாமல் அந்த ஆள் எங்களையே வீட்டை விட்டுலாம் துரத்துறதுக்கு அவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருந்தான். நீங்கள் முதல்ல அந்த ஆளை கடையை காலி பண்ண சொல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. எங்ககிட்ட விட்டீங்கன்னா இந்த அப்போ பாருங்க, கரெக்டாக கை மேலே காசு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓஹோ, சரி சரி சரி. என்னன்னு பார்த்து முடிச்சு கொடுங்கண்ணே. சரிங்க. ஏய் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா? இப்ப எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க? ஏங்க, நம்ம பக்கத்துலேயே கடையை போட்டுக்கிட்டு நமக்கே என்னென்ன டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மொத்தமாக கடையை எடுத்தா தான் அவங்களே ஏண்டா இவங்களை பகைச்சிக்கிட்டோன்னு நொந்து நூடுல்ஸ் ஆவாங்க. கம்முன்னு இருங்கங்க. ஆமாம்மா, எல்லாரும் சாப்பிட்டாச்சு, அவரும் வேலைக்கு போயிட்டாரு. இந்த அத்தை உட்காந்துருக்காங்க, பாட்டி படுத்திருக்காங்க. சரிம்மா சரிம்மா, இங்கேயும் தாம்மா எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. நானும் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். நம்ம வேலைக்கு போனால் ஒரு கையில் ஒரு 15 இருக்கணும். ஆனால் லைலாவா, அம்மா நீங்கள் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, கம்முன்னு வீட்டோடு இருங்க, சும்மா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, நான் வந்துட்டேன்ல இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்ட்டா. லைலாவுக்கு சமைக்கவும் தெரியாது, அதனால் நான் அந்த சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே எனக்கு ஓடுது. சரிம்மா சரிம்மா, நல்லா பார்த்துக்கங்கம்மா, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்ட புள்ள. ஆமாம்மா, சுந்தரி சம்பந்தியும் போன் போட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்போதான் இங்கே அனுப்புறதா உத்தேசம்? இவர் வேற கேட்டுக்கிட்டே இருந்தார், பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடணும், துணிமணி எடுத்து கொடுக்கணும். என்னதான் முடிவு பண்ணுறீங்க? அனுப்பிவிடாமல் எங்கே இருக்கேன்? அவங்க 2 பற்றி எங்கிட்டாவது போயிட்டு வாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ ஏன் சொல்லி லீவை போட்டு அனுப்பிவிடு. சரிம்மா. என்னம்மா, யார் போன்ல? அம்மா தான் பேசுகிறாங்க. அத்தை பேசுகிறீங்களா? குடுமா பேசுகிறேன். அத்தை பேசுகிறாங்களா? பேசுமா. சமந்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சமந்தி, நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே? நல்லா இருக்கேன் சமந்தி. மகா எல்லாத்தையும் சொன்னான், கேட்டோன்னே ரொம்ப சங்கட்டமாக போச்சு. எதை பற்றி யோசிக்காதீங்க, எல்லாரும் இருக்கோம் உங்களுக்காக, சரிங்களா? வாங்க, இங்கே கூட வந்து இருங்க, யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறதில்ல. நீங்களாம் இப்படி பேசும்போது அம்பட்டு சந்தோஷமாக இருக்குது. இப்படியாப்பட்ட சொந்தத்தெல்லாம் தானே அன்னைக்கு அப்படி உதறி பேசினேன்னு மனசு கஷ்டமாக இருக்குது சம்மந்தி. இன்னைக்கு பாருங்க, பிள்ளைங்க அத்தனை இருந்தோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. அரவணை சம்மந்தி, ஏதோ பையனும் என் மருமகளும் தான் என்னை பார்த்துக்கிறாங்க. வருத்தப்படாதீங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கோம் உங்களுக்கு. அன்னைக்கு மண்டபத்தில் வச்சு அந்த லைலா பொண்ணையும் நான் வாய்க்கு வராத பேச்சு பேசிவிட்டேன். அதுவே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அந்த பொண்ணு முகத்தில் முழிக்கிறதுக்கு கூட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்க. அந்த பொண்ணு பக்கத்தில் இருந்தால் கூட கொடுங்க சம்மந்தி, ஒரு வார்த்தை பேசிடுறேன். ஐயோ, பெரிய விஷயம்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மருமவெல்லாம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் மனசுக்குள்ளெல்லாம் எடுத்துக்க மாட்டா. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க.
யாரா இருந்தாலும் வீட்டுக்கார முன்னாடி பேசும்போது அப்படித்தான் இருக்கும். நானா இருக்கட்டும் என்ன, நீங்களா இருக்கட்டும் என்ன, என்ன பண்றது? இல்லைங்க சம்பந்தி, இவனை நம்பி நம்பி ஏமாறதே என் பொழப்பா போச்சு. இப்ப ஏமாத்தி கல் தட்டு போட்டான் பாருங்க. இப்போ அவன் பாட்டுக்கு போய் உக்காந்துக்கிட்டான். நான் சாப்பிட்டேனா வச்சேனா ஒரு கவலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அழாதீங்க அழாதீங்க, ஒன்றும் இல்லை சரிங்களா? அவர் போனா போயிட்டு போட்டோம், எங்கிட்டு போனாலும் நம்மக்கிட்ட தான் வந்தாகணும். அப்போ பார்த்துப்போம், விடுங்க. ஆமாம் சம்மந்தி, நானும் அப்படித்தான் இருக்கேன். எங்கிட்ட வேணாலும் சுற்றிக்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஜானுமா, ஜானுமா. என்னையா? என்ன சானு கூணுன்னு என்ன? இல்லடா ஜானு, இனிமே உன்னை நான் ஜானுன்னு கூப்பிடலான்னு இருக்கேன். ஜானு கூணுன்னு நீ ஒழுங்கா ஜானகினே கூப்பிடு. கொஞ்சம் ஆசையா கூப்பிடுவோன்னு பார்த்தேன். ஆமா, இவர் இப்பதான் 96 ராமு. என்னை ஜானு ஜானுன்னு கூப்பிடுறதுக்கு காலமோட கடைசியில நாய்க்கு ரொமான்ஸ் கேக்குது, ரொமான்ஸ் என்ன? கோவத்துல கூட எப்படி, கோவத்துல கூட என் பட்டுக்குட்டிக்கு கண்ணவெல்லாம் செவ செவன்னு சும்மா புசு புசு புசுன்னு இருக்குடா. இப்ப நீ எதுக்கு எனக்கு சோப்பு போட்டுக்கிட்டு இருக்க? சோப்பு போடலடா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. என்னத்துக்கு? இல்லடா, ஒரு புருஷனா எப்படி உன் புருஷனா உனக்கேத்த அரசனா இருக்க முடியலனாலும், ஆனா ஒரு பொண்டாட்டியா எப்படி, ஒரு பொண்டாட்டியா இந்த புருஷனை அரசனாக்கிட்டுன்னு தான் சொல்லணும். நீ சம்பாதிச்சு போறதுக்கு துப்பு இல்லாம இருக்கிறதுனால தானே நான் இந்த வேலையெல்லாம் பாக்குறதா இருக்கு. நீ சம்பாதிச்சு போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நானும் தான் நல்லா இருந்திருப்பேன். அதுக்கு தான் வக்கில்லாதவள ஆயிட்டேனே. ஏன்டா கோபப்படுற? அப்படி கோபத்துல கூட நீ அழகா தாண்டா இருக்க. நீ எனக்கு ஐஸ் வச்சது போதும், நான் ஐஸ்ல அப்படியே உருக்கி போயிட்டேன். ஏற்கனவே வெளியில மழை அடிச்சு கொட்டுது, இதுல எனக்கு ஜன்னி கிண்ணி வந்துட போகுது. சொல்லி தொலை என்னன்னு. ஏண்டா பட்டுக்குட்டி, உன் தம்பி எல்லாம் பாத்தியாடா? ஆமா, தம்பி தொம்பி துரு பிடிச்ச கம்பின்னு என்ன? இப்படி கோவமா பேசுனா எப்படி? நான் எவ்வளவு ஆசையா பேசுறேன். ஆசை தோசை அப்பள வடன்னு என்னன்னு சொல்லி தொலை. ஏற்கனவே நானே தூக்கம் கண்ணை கட்டுதுன்னு இருக்கேன், இதுல நீ வேற போட்டு உயிர் எடுத்துக்கிட்டு. அது ஒண்ணும் இல்லடா, உன் தம்பிக்காரெல்லாம் பினான்ஸ் வச்சிருக்கேன், தொழில் பண்றேன்னு எம்பட்டு சீனை விட்டுக்கிட்டு தெரியுறான் பாத்தியா? அவன் ஜீனு விட்டுட்டு தெரியுவான், அதுக்கு என்ன பண்ணுறது? ஏண்டா அவனை மாதிரியே, எப்படி அவனை மாதிரியே நானும் பினான்ஸ் வச்சேன்னு வைக்கி, அவனுக்கு ஈடு இணையா நம்மளும் ஒரு லெவலுக்கு வந்துருவான். எப்படி எப்படி? அதுக்குன்னு இல்லடா, அப்படி எதுவும் நான் பண்ணேன்னு வச்சுக்க, இப்ப போட்டிருக்க இந்த கவரிங் நகைக்கு பதிலா உண்மையாவே தங்கத்திலேயே இந்த மாதிரி இறைச்சிட மாட்டேன். அதுவும் இல்லாம என் ஜானு பேபிக்கு அப்படியே தங்கத்தால தங்க நகையெல்லாம் போட்டா எப்படி இருக்கும்? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா அதுக்கு இப்ப நீ எதுக்கு எனக்கு சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்கன்னு தான் கேக்குறேன். அவன் எப்படி, அவன் பொண்டாட்டிக்கிட்ட நகை காசு அது இதுன்னு வச்சு தானே தொழில் பண்றான். அந்த மாதிரி நீயோ ஒரு இடத்த வித்து உன் மாமே அதான் நானு எனக்கு கொடுத்தீனா, நானும் பினான்ஸ் வச்சு எப்படி ஓஹோன்னு இருக்க மாட்டோம். ஓஹோன்னு இருக்க மாட்டான், நடுத்தரவுல பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருப்பான். என்னம்மா சொல்ற? இன்னும் ஒன்ன வெங்காயத்தை சொல்றாங்க. கற்பேத்தி திரியிறிய நீ. 10 காசு கையில கொடுத்தாலே போய் ஒயின் ஷாப்பில் வச்சு கொடுத்து அழிச்சு தள்ளிட்டு வருவ. இதுல உன்னைய நம்பி நான் 10 லட்சத்தை கொடுத்தா நீ என்னையவே வித்துட்டு வந்துட மாட்ட. ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு போறத தின்னம்மா கம்முன்னு போய் படுத்தமான் இருக்கணும். அதை விட்டு தொழில் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு என்கிட்ட வந்த கெட்டிக்கிட்டு ஒரே மிதிச்சு போடுவேன். போங்கிட்டு. என்னடா பட்டுக்குட்டி, மாமனை பார்த்து இப்படி பேசுற? ஆமே மண்ணாங்கட்டின்னு இங்க வந்தேன்னு வையி வெளியே ஓட்டி போடுவேன் பாத்துக்க. 10 ரூபா சம்பாரிச்சு போறதுக்கு துப்பு இல்ல. பொண்டாட்டி வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு வாய் பேசுறிய வாயி. ஒழுங்கா ஓடிடு. அப்போ உன்னை நம்பி வந்துட்டேன்னு என்னை கேவலமா பேசுற, அப்படிதானே? இதை விட அசிங்கமா பேசுவேன். போங்கிட்டு. இன்ன வரைக்கும் இவளுக்கு சாம்பிராணி போட்டு சோப்பு போட்டு என்னத்துக்கு ஒரு பிரோசனத்துக்கு இல்ல. பிசாசு குடிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் நம்ம கிட்ட நவுசு பண்ணுது பத்தியா? ஏற்கனவே இப்படித்தான், நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஒரேதான் பட்டனாம எனக்கு சாத்துனா, இப்ப மறுபடியும் எனக்கு தலைக்கே மேற்கொண்டு முக்காடு பட வைக்கலான்னு பாக்குறியா? என் தம்பிக்கார நான் இருக்க போக இத்தனை வருஷம் எதையும் விற்காம அப்படியே வச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டான். வாங்கின உடனே நிலத்தை வாங்கின உடனே வித்து அழிக்கணும்னு எப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு வரான் பத்தியா? இந்த எரும மாட்டை நம்பி எதையும் வீட்டில் வைக்க முடியாது.
இதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். இல்லையா இதுக்கு மூக்கு நங்கயிறை போட்டு கட்டி வெளியே தொழுவத்துல தான் கட்டி போடணும். தொழில் பண்ற மொகரக்கட்டைய பாரு, மொகரக்கட்டைய. போங்க மாமா, அன்னைக்கு அம்பிட்டு பிரச்சனையை நினைச்சு அப்படியே விட்டு ஓடிட்டீங்க தானே நீங்க. ஐயோ நான் ஒண்ணு வேணும்னு ஓடல. அன்னைக்கு மட்டும் நான் சிக்கியிருந்தேன்னு வச்சுக்க, அந்த மேடம் என்னையே தூக்கி போட்டு மிதிச்சிருக்கும் போல இருக்கு. ஆத்தாடி அத்தா, அது என்ன பார்க்கவே பயமா இருக்கு. அதான் அப்படியே கழுதுகிட்டு ஓடிட்டீங்களா? நின்று பேசுவீங்கன்னு பார்த்தா பம்பரமா பறந்துட்டீங்க. நான் நிக்கிறது பிரச்சனை இல்ல, உனக்காக யார் வந்தாலும் தூக்குவேன், எவன் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா அந்த அந்த மேடத்தை மட்டும் பார்த்தா கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு. அதான். அதுவும் இல்லாம உன் அப்பங்காரன் ஏற்கனவே எங்க மேல கொலவெறி பிடிச்சி கிடக்குறான். இதுல வேற மறுபடியும் இங்க வாரேன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். நம்ம 2 பேர்த்தையும் முடிச்சு கட்டி போடுவான். நம்ம எப்பயும் இதே மாதிரியே இருந்துட்டு போவோன்னு தான் நான் அப்படியே வந்தேன். சரி, நீங்க வேலைக்கெல்லாம் எதுவும் போகலையா? இங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க அப்பன் தான் வேலையை விட்டு நிறுத்திவிட்டானே, அப்புறம் எங்கிட்டு போறது? அப்ப அதுக்குன்னு போவேன், போகாமலாம் இருக்க மாட்டேன். அன்னைக்கு வேற பாதியிலே உன்னை விட்டுவிட்டு வந்துட்டோமே, அதான் வேகமா ஓடி வந்தேன் உன்னைய பார்க்கணும்னு. அவன் சீக்கிரமா நீயும் தொழில் பண்ணி 4-15 சம்பாதிமா போய், நானும் அதுக்குள்ள படிச்சு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்க அப்பா மூக்க உடைக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டுவோம். தங்கம், அப்பா இல்லடா, நீ மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணு. அதுக்கப்புறம் உங்க அப்பா மூக்கு என்ன முழியவே பிதுங்க வச்சிருவோம். நீ இருக்கிறையே ஓலை கொட்டாயா, சும்மா தழுக்கிறியே தவளை கொட்டாயா.